டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்க ஹசீனா மேம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பேசிக் ஹிந்தி. நேத்து வந்து க அப்படிங்கிற ஒரு லெட்டருடைய வியஞ்சன் க க அப்படிங்கிற வியஞ்சன் லெட்டரை வந்து நம்ம நேத்து பார்த்துட்டோம். இன்னைக்கு அந்த லெட்டருக்கான பாரகடி எழுதணும். ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து மாத்ரா சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த மாத்ராவை வியஞ்சன்ல சேர்த்து எழுதும் போது நமக்கு பாரகடி கிடைக்கும். நம்ம தமிழ்ல கூட படிச்சிருப்போம். க கா கி கி, அதாவது உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் உயிரெழுத்தோட சேரும்போது, மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேரும்போது இக்கு பிளஸ் அ க, இக்கு பிளஸ் ஆ கா அப்படிங்கிறத நம்ம தமிழ்ல படிச்சிருப்போம். அதே போலதான் இந்த ஹிந்திலையும் உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து, அதாவது ஸ்வர் உயிரெழுத்து வியஞ்சன் மெய்யெழுத்தோட சேர்ந்து நமக்கு பாரகடி வந்து கிடைக்குது. இதனால சவுண்டு, அதாவது க அப்படிங்கிற அந்த வியஞ்சனுக்கு ஒவ்வொரு மாத்திராவையும் நம்ம சேர்க்கும் போது க, அப்புறம் ஆ, கா, ஈ சவுண்டு சேரும்போது கி, கி, கு, கு, குரு, கே, கை, கோ, கௌ, கம், கஹ. ஏற்கனவே நீங்க மாத்திரா வந்து நான் உங்களுக்கு நடத்தியிருக்கேன். அந்த மாத்திரா தரோ பண்ணலைன்னா இன்னைக்கு என்ன செஞ்சிருங்க, தரோ பண்ணிருங்க. மாத்திரா இல்லாம இது ஹிந்தி வந்து கிடையாது. சோ மாத்திரா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுல அ மாத்திரா இருக்கு, இதுல ஆ மாத்திரா, ஈ மாத்திரா, ஈ மாத்திரா, ஊ மாத்திரா, ஊ மாத்திரா, ரு மாத்திரா, ஏ மாத்திரா, ஐ மாத்திரா, ஓ மாத்திரா, ஔ மாத்திரா, அம் மாத்திரா, அஹ மாத்திரா. சோ இந்த மாத்திரா இந்த வியஞ்சனோட சேரும் போது என்ன கிடைக்குது? க, இந்த லெட்டருடைய சவுண்ட் வந்து க. இந்த மாத்திரா வர்றதுனால க பிளஸ் அ க, க பிளஸ் ஆ கா, க பிளஸ் இ கி, க பிளஸ் இ கி, க பிளஸ் உ கு, க பிளஸ் உ கு, க பிளஸ் ரு குரு, க பிளஸ் ஏ கே, க பிளஸ் ஐ கை, க பிளஸ் ஓ கோ, க பிளஸ் ஔ கௌ, க பிளஸ் அம் கம், க பிளஸ் அஹ கஹ. ஓகேவா? இன்னைக்கு இந்த லெட்டரை வந்து நீங்க என்ன செய்யுங்க, நல்லா தரோ பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.